மூடப்பட்ட வீட்டின் மர்மம் கேட்கும்போதே ஒரு மாதிரி இருக்குல்ல. வாங்க, ஒரு குடும்பத்தோட வாழ்க்கையையே புரட்டி போட்ட ஒரு மர்மத்தை பத்தி இன்னைக்கு நாம பார்க்கலாம். சென்னையோட ஒரு பழைய அமைதியான தெரு. அங்க வருஷ கணக்கா பூட்டியே கிடந்த ஒரு வீடு. சும்மா ஒரு பில்டிங் இல்ல, அது ஒரு பயத்தோட அடையாளம்னே சொல்லலாம். ஏன் தெரியுமா? அந்த பக்கமா போறத கூட சுத்தி இருக்கிறவங்க எல்லாரும் தவிர்த்தாங்க. ஏன்னா அந்த வீட்டுக்குள்ள ஒரு இருண்ட ரகசியம் புதைஞ்சு கிடந்துச்சு. 15 வருஷம் யோசிச்சு பாருங்க. இத்தனை வருஷமா அந்த வீட்டுக்குள்ள நடந்த ஒரு கொடூரமான கொலைக்கு எந்த ஒரு தீர்வும் கிடைக்காம அப்படியே இருந்திருக்கு. அந்த வீட்டு கதவு மட்டும் இல்ல, அதுக்குள்ள இருந்த உண்மைகளும் சேர்த்துதான் இத்தனை வருஷமா இறுக்கமா பூட்டப்பட்டிருந்துச்சு. சரி, இப்ப நாம நிகழ்காலத்துக்கு வருவோம். பல வருஷ அமைதிக்கு அப்புறமா அந்த வீடோட பூட்டு திறக்கப்படுது. ஒரு புது குடும்பம் உள்ள வராங்க. ஆனா பாவம், அவங்களுக்கு தெரியாது அவங்க கால் வைக்கிறது ஒரு வீட்டுக்குள்ள இல்ல, ஒரு பயங்கரமான மர்மத்துக்குள்ளேன்னு. அந்த புதுசா வந்த குடும்பம் யாருன்னு பாத்தீங்கன்னா, அருண், ஒரு ஐடி ப்ரொஃபஷனல். அவரோட மனைவி லக்ஷ்மி, அப்புறம் அவங்களோட 16 வயசு பொண்ணு நித்யா. ரொம்ப சாதாரணமான, நிறைய கனவுகளோட இருந்த ஒரு மிடில் கிளாஸ் குடும்பம்தான். ஆனா அவங்க அடுத்து சந்திக்க போறது ஒரு அசாதாரணமான சூழ்நிலை. அந்த வீட்டுக்குள்ள கால் வச்ச முதல் நொடியிலிருந்தே நித்யாவுக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு. ஒரு விசித்திரமான கனமான அமைதி. ஏதோ ஒரு பெரிய ரகசியத்தை அந்த வீடு தம் மூச்சுக்குள்ள அடக்கி வச்சிருக்கிற மாதிரி அவளுக்கு ஒரு ஃபீல். ஏதோ தப்பா இருக்கு. இந்த உள்ளுணர்வ அவள முதல் நாள்ல இருந்தே தொந்தரவு பண்ண ஆரம்பிச்சிடுச்சு. நித்யாவோட அந்த உள்ளுணர்வு சும்மா ஒரு கற்பனை இல்ல. அதுதான் அவள ஒரு முக்கியமான கட்டத்துக்கு கூட்டிட்டு போக போகுது. ஆமா, கடந்த காலத்தோட ஒரு சாவி அவன் கையில கிடைக்க போகுது. எல்லாம் ஆரம்பிச்சது அந்த சத்தத்துல தான். நடுராத்திரி முழு அமைதியையும் கிழிச்சுக்கிட்டு சுவத்துக்குள்ளேந்து ஒரு மெல்லிய சத்தம். டொக் டொக். அந்த சத்தம் நித்யாவை மட்டும் எழுப்பல, அந்த வீட்டுக்குள்ள தூங்கிட்டு இருந்த ஒரு பயங்கரமான ரகசியத்தையும் தட்டி எழுப்பிடுச்சு. அந்த சத்தம் எங்கிருந்து வருதுன்னு தேடி போன நித்யா சுவத்துக்குள்ள மறைச்சு வச்சிருந்த ஒரு பழைய டைரிய கண்டுபிடிக்கிறா. அது ஏதோ சும்மா ஒரு டைரி இல்ல, அது இன்ஸ்பெக்டர் விக்ரமோட டைரி. 15 வருஷத்துக்கு முன்னாடி பாதியில நின்ன ஒரு கொலை வழக்க திரும்பவும் ஆரம்பிச்சு வச்சது அந்த டைரி தான். அவளோட கை நடுங்க அந்த டைரியே தொறக்கறா. பக்கத்திலேயே இன்ஸ்பெக்டர் விக்ரமோட வார்த்தைகள். ஜூன் 12, 2010. இந்த கேஸ் சாதாரணமானதில்ல. வீட்டு ஓனர் ரமேஷ் கொலை செய்யப்பட்டிருக்காரு. ஆனா தெளிவான க்ளூஸ் எதுவுமே இல்ல. ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயம், இந்த வீடு எதையோ மறைக்குது. இத படிச்சதும் நித்யாவுக்கு தூக்கி வாரி போடுது. அந்த டைரிய படிக்க படிக்க நித்யாவோட பயம் அதிகமாகுது. என்ன ஒரு ஆச்சரியம்னா, அன்னைக்கு இன்ஸ்பெக்டர் விக்ரம் என்னவெல்லாம் உணர்ந்தாரோ அதே பயத்த, அதே அச்சுறுத்தல இப்போ நித்யா உணர்றா. அந்த வீடு வேற வேற காலத்துல 2 பேர்கிட்ட ஒரே ரகசியத்தை சொல்ல முயற்சி பண்ற மாதிரி இருந்துச்சு. டைரியோட அடுத்த பக்கங்கள்ல விக்ரமோட சந்தேகம் பயமா மாறி இருந்தது. அவர் என்ன எழுதியிருந்தார்னா, இந்த வீட்டுக்கு அடியில ஏதோ இருக்கு, என்னால அத உணர முடியுது. அது மட்டும் இல்லாம யாரோ என்னைய பார்த்துட்டே இருக்கிற மாதிரி ஒரு விசித்திரமான உணர்வு. பாவம், அவர் உண்மையை எவ்ளோ நெருங்கிட்டாருன்னு அப்ப அவருக்கு தெரியல. கடந்த காலம் நிகழ்காலத்துல எதிரொலிக்குது. அன்னைக்கு ராத்திரி அந்த சத்தம் திரும்பவும் கேட்டுச்சு. ஆனா இந்த தடவை சுவத்திலிருந்து இல்ல, தரையிலிருந்து. விக்ரம் எதை சந்தேகப்பட்டாரோ அதே இடம் இப்போ நித்யாவை கூப்பிடுது. இப்போதான் நாம கதையோட முக்கியமான கட்டத்துக்கே வரும். நித்யாவோட தேடல் அவள ஒரு பயங்கரமான உண்மைக்கு பக்கத்துல கூட்டிட்டு போகுது. இத்தனை வருஷமா தரைக்கடியில புதைஞ்சு கிடந்த ரகசியம் இப்போ வெளிய வரப்போகுது. முதல்ல ஆள் தரையிலிருந்து ஒரு சத்தம். 2வதா மத்த மரப்பலகைகளை விட கொஞ்சம் மேல தூக்கிட்டு இருந்த ஒரே ஒரு பலகை. 3வதா அவன் நடுங்குற கையோட அதை தூக்குனப்போ அதுக்கு கீழே ஒரு ரகசிய அறை. கடைசியா 15 வருஷமா காத்திருந்த ஒரு பயங்கரமான ரகசியம். அந்த அறைக்குள்ள இருந்தது வேற எதுவும் இல்ல, ஒரு எலும்புக்கூடு. அந்த எலும்புக்கூடு பக்கத்துல பழைய மங்கி போன ஒரு ஐடி கார்டு கிடந்துச்சு. அதுல இருந்த பேர் இன்ஸ்பெக்டர் விக்ரம். அப்பதான் அவளுக்கு புரியுது, டைரி எழுதின அந்த அதிகாரி இந்த வீட்டை விட்டு வெளியவே போகல. அவரும் இந்த வீட்டோட ரகசியங்கள்ல ஒன்னா புதைக்கப்பட்டிருக்கார். நித்யா பார்த்த அந்த எலும்புக்கூடு கூட அவ்வளோ பயங்கரம் இல்ல. உண்மையான பயங்கரம் அது அவளுக்கு பெண்ணால நின்னுட்டு இருந்துச்சு. அந்த வீட்ல இருந்தது பேய் இல்ல, ரத்தமோ சதயமா இருந்த ஒரு மனுஷன்தான். அவ அதிர்ச்சியில அப்படியே உறைஞ்சு நின்னப்போ அவளுக்கு பின்னால இருந்து ஒரு குரல் கேட்டுச்சு. இத நீ கண்டுபிடிச்சிருக்க கூடாது. அது அவளுக்கு ரொம்ப ரொம்ப பரிச்சயமான ஒரு குரல். நித்யா மெதுவா திரும்புறா. அங்க நின்னது அவளோட அப்பா அருண். ஆனா அவ இப்போ பாக்குறது அவளோட அன்பான அப்பாவே இல்ல. 15 வருஷமா ஒரு கொடூரமான ரகசியத்தை மனசுக்குள்ள வச்சிட்டு இருந்த ஒரு கொலையாளிய. அந்த ஒரே நொடியில அவளோட உலகம் மொத்தமா உடைஞ்சு போச்சு.
ஆச்சரியமா இருந்துச்சு. அருணோட முகத்துல எந்த ஒரு சலனமும் இல்ல. ரொம்ப சாதாரணமா உண்மையை ஒத்துக்கிறான். முதல்ல ரமேஷ், வீட்டு ஓனர். காரணம் பிசினஸ் பிரச்சனை. ரெண்டாவதா இன்ஸ்பெக்டர் விக்ரம். ஏன்னா அவர் உண்மையை கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப பக்கத்துல வந்துட்டா. இவ்ளோ பெரிய ரகசியத்தை எந்த உணர்ச்சியும் இல்லாம தன் சொந்த பொண்ணுகிட்டயே சொல்றான். ஆனா எந்த ரகசியத்தையும் ரொம்ப நாளைக்கு மறைச்சு வைக்க முடியாது இல்லையா? அருணோட கதைக்கு ஒரு முடிவெழுத வேண்டிய நேரம் வந்தாச்சு. மூடப்பட்ட வீட்டின் உண்மை கடைசியா வெளிய வந்துச்சு. ஆனா இந்த கதைக்கே ஒரு உண்மையான ஹீரோ இருக்காங்கன்னா அது நித்யாவோட அம்மா லக்ஷ்மி தான். அவங்க கணவரோட விசித்திரமான நடவடிக்கையும் எதுக்கு இந்த வீட்டையே அவன் வாங்கினான்னு யோசிச்சும் ரொம்ப நாளா சந்தேகப்பட்டுட்டே இருந்திருக்காங்க. அவரோட அமைதிக்கு பின்னால ஏதோ இருக்குன்னு அவங்களுக்கு உள்ளுணர்வு சொல்லிக்கிட்டே இருந்திருக்கு. தம் பொண்ணுக்கு ஏதோ ஆபத்துன்னு தோணின அந்த நொடியே அவங்க போலீஸ்க்கு ஃபோன் பண்ணிட்டாங்க. வாங்க, இந்த முழு வழக்கையும் ஒரு தடவை சுருக்கமா பாத்திரலாம். 2010ல அருண் 2 கொலைகளை பண்றான். 2010ல இருந்து 2025 வரைக்கும் அந்த வீடு ரகசியங்களோட மூடப்பட்டே கிடக்குது. 2026 ஆரம்பத்துல அருண் குடும்பம் அங்க குடி வராங்க. அதே வருஷம் ஏப்ரல்ல நித்யா அந்த டைரியையும் ரகசிய அறையும் கண்டுபிடிக்கிறா. கடைசியா ஏப்ரல் 18ஆம் தேதி அருண் எல்லாத்தையும் ஒத்துக்கிட்டு கைது செய்யப்படுறான். ஒரு வழியா ஒரு கொடூரமான அத்தியாயம் முடிவுக்கு வந்துச்சு. அந்த வீடு திரும்பவும் பூட்டப்பட்டுச்சு. ஆனா இந்த முறை அதோட ரகசியங்கள் எல்லாம் வெளிய வந்துருச்சு. நித்யாவுக்கு இது வாழ்க்கையில ஒரு மறக்க முடியாத வலி நிறைஞ்ச பாடம். சில சமயம் நாம பயப்பட வேண்டிய அசுரர்கள் எங்கேயோ வெளியே இல்ல, நம்ம கூடவே ஒரே வீட்டுக்குள்ள கூட இருக்கலாம். இது நம்ம எல்லார்கிட்டயுமே ஒரு முக்கியமான கேள்வியை கேக்குது. நாம நேசிக்கிறவங்கள நமக்கு உண்மையிலேயே எவ்வளவு தூரம் தெரியும்? யோசிச்சு பாருங்க.